ஓகே. ஸோ இப்போது இந்த பேக்கேஜில் ரைட் கிளிக் பண்ணி நியூ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜோட பெயர் என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டர்ஃபேஸ் கோட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். சரியா? இது இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடாக எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இன்டர்ஃபேஸ்னால் நம்ம தனியாக கூட க்ரியேட் பண்ணலாம். வேணால் நம்ம ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? நியூ இன்டர்ஃபேஸ். இப்போ இன்டர்ஃபேஸோட பெயர் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளையபிள். யூஸ்வலாக இந்த அபிள் அப்படின்னு வைப்பாங்க. ஆனால் கடைசியாக முடிகிற வார்த்தை ஏபிஎல்இன்னு இருக்கும். ரன்னபிள். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ். ஓகேவா? ஸோ ஏபிஎல்இ வச்சு யூஸ்வலாக முடியும். இப்போ ஃப்ளையபிள் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஓகே. இப்போது இது வந்து பாருங்கள் அதுவாகவே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக்கேஜ்குள்ளே இந்த இன்டர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போது இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன? இப்போ யூசர் இன்டர்ஃபேஸுன்னு நிறைய இதை சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஏசி ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஏசி ரிமோட் கண்ட்ரோலே ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்ஃபேஸ் தான். பாருங்கள். ஓகே. இப்போ இந்த இதில் ஏசி ரிமோட் கண்ட்ரோல் இமேஜஸ் பார்க்கலாம். ஓகே. இதில் ஒரு ஏசி ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதா? இந்த ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா இதை இன்டர்ஃபேஸ் அப்படிம்பாங்க. ஏன் இதை இன்டர்ஃபேஸ் சொல்கிறாங்க யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, நல்லா கவனிங்க. யூசருக்கு இதில் இருக்கிற சர்க்கியூட் எதுவுமே தெரியாது. இது ஒரு சின்ன குழந்தை கூட யூஸ் பண்ணோம். ஃபேனா? சரி, ஃபேனில் வச்சா ஏசி ஃபேனில் ஒர்க் ஆகும். ஸோ டைமர் இருக்குது. அப்புறமா இதில் இன்னும் என்னென்ன ஆப்ஷன் ஸ்விங் இருக்குது, ஆன் ஆஃப் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு யூசருக்கு புரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. கரெக்டாக? இதுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட் வந்து எதுவுமே யூசருக்கு தெரியாது. ஏசிக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட்டும் யூசருக்கு எதுவும் தெரியாது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது மேலோட்டமாக யூசருக்கு புரிகிற மாதிரி ஆன் ஆஃப், ஃபேன், ஸ்விங் இந்த மாதிரி பெயரை மட்டும் எழுதி யூசருக்கு தராங்க. அதுக்குள்ளே இருக்கிற இம்ப்ளிமெண்டேஷன் யூசருக்கு தெரியாது. அதுதான் இன்டர்ஃபேஸ். சரியா? இப்போ இதே இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் தான் ஜாவாலையும் வரும். எப்படின்னா இப்போ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே பெயர் மட்டும்தான் எழுதுவோம். மெத்தட்ஸோட பெயர் மட்டும்தான் எழுதுவோம். அதுக்குள்ளே இருக்க லாஜிக் எழுத மாட்டாங்க. அதுதான் இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் ஃப்ளை இந்த மாதிரி பெயர் மட்டும் இருக்கும். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே பார்த்துருந்தோம் இதை. அதாவது ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு டெஃபினிஷன் இந்த மாதிரி டெஃபினிஷன் இல்லை அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வைக்கலாம். ஓகே. அதாவது ஜாவா 8க்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும் இன்டர்ஃபேஸ்க்குள்ளாடி. ஆனால் ஜாவா 8க்கு அப்புறமா நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் வைக்கலாம், நார்மலாக டெஃபினிஷன் உள்ள மெத்தட்ஸும் வைக்கலாம். அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. பட் யூஸ்வலாக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் வைப்போம். ஓகே. ஸோ பை டிஃபால்ட் இப்போ நான் இதுக்கு ஃப்ரெண்டில் பப்ளிக்னு ஒரு கீவேர்ட் கொடுக்கல, அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்ட் கொடுக்கல. இன்டர்ஃபேஸே அந்த கீவேர்டு எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிவிடும். அது நம்ம கண்ணுக்கு இதில் தெரில, பட் இன்டர்னலாக அதுவே போட்டுரும். ஸோ பை டிஃபால்ட் ஆல் மெத்தட்ஸ் inside interface or abstractங்கிற கீவேர்டு இன்சர்ட் ஆகிடும். அப்புறமா பப்ளிக் அப்படிங்கிற கீவேர்டும் இன்சர்ட் ஆகிடும். ஓகே. இப்போ வந்து இதுக்குள்ளே ஏதாவது வேரியபிள்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ் = 20 இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இன்னொருக்கு தெரிஞ்சுக்கோங்க, இன்டர்ஃபேஸ் வந்து இந்த வேரியபிள்ஸ் எதையுமே ஆட்ரிபியூட்டாக ட்ரீட் பண்ணாது. பப்ளிக், ஸ்டாட்டிக், ஃபைனல் இந்த 3 கீவேர்டையும் இன்டர்ஃபேஸ் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிடும். ஓகே. இதில் நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ பப்ளிக்னா என்ன? யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக்னால் இது வந்து ஆட்ரிபியூட் கிடையாது. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் தனித்தனியாக இது க்ரியேட் ஆகாது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து காமனாக இருக்கும். அது இது வந்து ஸ்டாட்டிக். ஃபைனல்னால் என்னென்னா இந்த ஆட்ரிபியூட் இந்த வேரியபிளோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் ஃபைனல். ஃபைனல் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் ஏஜ் cannot be changed. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னா ஃபைனல்.
இதில் கான்ஸ்டன்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ். இப்போ நிறைய பேருக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸை ஓரளவு கிளியராக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ்னால் அதுக்குள்ளே கான்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த வேரியபிள்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா ஒரு வாட்டி ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டோன்னா அது என்ன ஆகாது, மாறாது. ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கான்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்புறமா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கும். ஜாவா 8க்கு அப்புறமா இப்போது நார்மல் மெத்தட்ஸும் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து இது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது மாதிரி இன்னும் நீங்கள் ஏதாவது வாய்ட் ஃபெதர் ஸோ சம்திங் இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ். ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஏசி ரிமோட்டில் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட பெயர் மட்டும்தான் இருக்கும், அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னேனோ அதை தான் நான் இதுலேயுமே போட்டு காமிச்சிருக்கேன். கரெக்டாக? ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எதுக்காக, இப்போது வாட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ்னால் பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ்? ஸோ இன்டர்ஃபேஸ்னால் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் and public abstract methods. ஸோ இது வந்து பிஃபோர் ஜாவா 8+. ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது வந்து பேசிக்காக இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஒய் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஒய் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் உருவாக்குறோம். அந்த கிளாஸில் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஒரு டீம் லீடர், நீங்கள் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு கிளாஸுக்கு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணுன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போவோம். இன்டர்ஃபேஸும் ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான். நான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபீச்சர்ஸ், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு இஸ் எ ரிலேஷன்ஷிப், இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ஃபீச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு ரிமோட் உருவாக்குறேன்னா இந்த ரிமோட்டில் இந்தந்த ஃபீச்சர்லாம் இருக்கணும். அப்போ திஸ் ரிமோட் கேன் டூ தீஸ் திங்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் பார்க்குறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு பேர்டு இருக்குதுன்னு வைங்களேன். பேர்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பேர்டால் ஃப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த இன்டர்ஃபேஸ் நேம் வந்து ஃப்ளையபிள் அப்படின்னு கொடுத்துடணும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளையபிள்குள்ளே இருக்க கோடு எல்லாத்தையும், இந்த கோடோட பெயரில் இருக்க எல்லாத்தையும் இந்த கிளாஸுக்குள்ளே டெஃபினிஷனாக நம்ம எழுதணும். அதுதான். அப்போது இன்டர்ஃபேஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் லீடர் இருப்பார். அந்த டீம் லீடர் வந்து டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லுவார், நீங்கள் பண்ணுற கிளாஸில் இந்த ஃபீச்சர்லாம் இருக்கணும் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸை அந்த டீம் லீடர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ அந்த டீம்மேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த இதை கம்ப்ளீட்டாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக டீம் லீடரால் இவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்ட் அவங்கக்கிட்ட பண்ண முடியும். ஸோ அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும், இதில் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து கம்பல் பண்ணுறாரு, அவங்க அதை பண்ணணும். ஸோ இதே ஃபார்மேட்டில் அவங்க பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஃபார்மேட்டையும் அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து ஒய் இன்டர்ஃபேஸ் டு மெயின்டைன் ஆர் டு என்ஃபோர்ஸ் ஃபீச்சர்ஸ். ஓகே, இதுக்காக ஆர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கான்ட்ராக்டுக்காகவும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக தான் இன்டர்ஃபேஸ் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த இன்டர்ஃபேஸ் வந்து வாட் கைண்ட் ஆஃப் சினாரியோவை இது சால்வ் பண்ணும். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சால்வ்ஸ் இஸ் எ ரிலேஷன்ஷிப், அதாவது எம்ப்ளாயி இஸ் எ பர்சன். ஓகேவா? ஸோ இது மாதிரி உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் இன்ஹெரிட்டன்ஸால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? அதே இது இன்டர்ஃபேஸால் எதை மாதிரி சால்வ் பண்ண முடியும்னா, ஹேண்டில்ஸ் கேன் டூ ரிலேஷன்ஷிப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் டூ, இப்போ பேர்ட்ஸ் கேன் ஃப்ளை. அப்போது பேர்டு வந்து என்ன பண்ணணும், ஃப்ளைங்கிறது வேறு, பேர்டுங்கிறது வேறு. இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதே இது கேன் டூ அப்படின்னு வரும்போது இன்டர்ஃபேஸ் தான் பண்ண முடியும். ஸோ பேர்ட்ஸ்
implements ஓகேவா implements இன்டர்ஃபேஸோட பெயர் flyable. இதில் இது வந்து கிளாஸ். ஓகே, இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து கேன் டூ ரிலேஷன்ஷிப், அதாவது பேர்ட்ஸால் பறக்க முடியும்ல, அதனால் இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் தான் இந்த கான்செப்டில் கொண்டு வரணும். இன்ஹெரிட்டன்ஸ் எப்போ கொண்டு வரணும்னா இஸ் எ ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட் இஸ் அ அனிமல் அப்படின்னா இஸ் எ ரிலேஷன்ஷிப் வருது. கரெக்டாக? ஸோ ஆப்வியஸாக அதில் வந்து கிளாஸ் பேர்ட் எக்ஸ்டென்ஸ் அனிமல் இந்த மாதிரி. ஸோ இவங்க ரெண்டு பேரோட ஃபீச்சரே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு வேறு, பர்பஸே வேறு. ஓகேவா? ஓகே, ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது இன்டர்ஃபேஸோட ஹவு டு க்ரியேட் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பெயர் கொடுக்கணும். யூஸ்வலாக அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஏபிஎல்இ வச்சு முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃப்ளையபிள் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறமா இதுக்குள்ளே என்னென்ன கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறமா என்னென்ன அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் உருவாக்க போகிறோம், அது எல்லாத்தையுமே கொடுத்து செமிகாலன் வச்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் ஹவு டு க்ரியேட் அ இன்டர்ஃபேஸ். ஓகே, இனி அடுத்து ஹவு டு யூஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ எப்படி நம்ம வந்து இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கிளாஸ் இருக்குது, பேர்டு இருக்குது, இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இது நம்ம வந்து நார்மலாக ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு, அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃப்ளையபிள். ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இன்டர்ஃபேஸ்க்கு இம்ப்ளிமெண்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸ்டென்ஸ். ஓகே, ஸோ இதை நம்ம படிச்சுட்டோன்னா இனி நம்ம ஈஸியாக இன்டர்ஃபேஸ் போடலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இன்டர்ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் கோட் பேக்கேஜ்குள்ளாடே நியூ கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸோட பெயர் பேர்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? பேர்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வச்சு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த பேர்டில் வந்து நான் இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். சரியா? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து டீம் லீடர் இருக்காங்கல்ல, நான் தான் டீம் லீடர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்களோட ப்ராடக்டில் அந்த ஃபீச்சர் கம்பல்சரியாக இருக்கணும் அந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ கம்பல்சரியாக நான் இதில் இம்ப்ளிமெண்ட்ஸுன்னு போட்டு அந்த இன்டர்ஃபேஸோட பெயர் ஃப்ளையபிள் இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இது எரர் காமிக்க ஆரம்பிக்கும். ஏன் காமிக்க ஆரம்பிக்கும்னா, அதாவது அந்த டீம் நான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணும். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுது. அதாவது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன், அது எல்லாத்துக்கும் இந்த வேர்டு கம்பல்சரியாக லாஜிக்குள்ளே எழுதியிருக்கணும். அதனால் அது எரர் தருது. பாருங்கள், ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணாலே அங்கே இருந்த அந்த ஃப்ளை, அந்த ஃபெதர், இது எல்லாமே இங்கே பாடியோடி நமக்கு வந்துடும். ஸோ இதுக்குள்ளே நம்ம அப்புறமா கோடு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வந்து system.out.println I can fly. ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து அந்த டீம்மேட்ஸ் வந்து இதுக்குள்ளே லாஜிக் எழுதணும், உண்மையான ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த கோடு எழுதணும். இது வந்து நிறைய லைன்ஸ் ஆஃப் கோடு எடுக்கும். ஓகே, ஆனால் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து உள்ள கோடே இருக்காது, அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டை சொல்லும், கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ வாய்ட் ஃபெதர், இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் ஃபெதர் அந்த மாதிரி எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். ஸோ இப்போ வந்து இதில் என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். இதில் அன்னோட்டேஷன் இது தேவையில்லை.
ஓகேவா? ஸோ 1 செகண்ட் இதில் என்ன எரர் வருதுன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணவே கூடாது. ஓகே, ஃபார் இன்டர்ஃபேஸ் நோ, இட் கேனாட் பி இன்ஸ்டான்ஷியேட்டட். ஓகே, இட் கேனாட் பி இன்ஸ்டான்ஷியேட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதாவது நியூ போட்டு ஃப்ளையபிள் இந்த மாதிரி எழுதக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது வந்து ராங். இதுதான் இன்ஸ்டன்ஸ்னானது ஆப்ஜெக்டோட இன்னொரு பெயர் தான் இன்ஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன க்ரியேட் பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ பேர்டுக்கு தான் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். ஓகே, ஆனால் இதுக்கு ஃப்ரெண்டில் நீங்கள் போடும்போது இன்டர்ஃபேஸை டைப்பாக போடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளையபிள் எஃப் ஈக்குவல் டு நியூ பேர்ட் இந்த மாதிரி போடலாம். அப்புறமா எஃப் டாட் ஃப்ளை அதை கால் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஃப் டாட் ஃபெதர். ஸோ இன்டர்ஃபேஸ்னால் இதுதான். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸ் பேசிக்காக இப்போ ஜாவாலலாம் வாட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆப்வியஸாக சொல்லலாம், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு என்ஃபோர்ஸ் சம் ஃபீச்சர்ஸ். ஓகே, டு எ கிளாஸ். ஒரு கிளாஸில் கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேர்டு அதில் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த இன்டர்ஃபேஸ் பேர் கொடுத்த உடனே எரர் வரும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற மெத்தடோட லாஜிக்லாம் கம்பல்சரியாக இங்கே டிஃபைன் ஆகிருக்கணும் அப்படிங்கிற எரர். ஸோ நான் அதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எரர் போயிடும். அதுக்கப்புறமா அந்த பேர்டுக்கு இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டை, இன்னும் ஒரு டெம்ப்ளேட்டை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போது இன்னொன்று மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஃப்ளையபிள் இப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்க, எரர் வரும். ஓகே, வி கேனாட் இன்ஸ்டான்ஷியேட் அண்ட் இன்டர்ஃபேஸ். அதே இதில் பேரண்ட் டேட்டா டைப் மாதிரி போடலாம். இதில் வந்து பேர்டு அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இன்டர்ஃபேஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே.